கரூர் நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் கடும் வெயிலில் பிரச்சாரம் மேற்கொண்டார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜோதிமணி அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேங்கல், முனையம் உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்திற்கு வரும் வேட்பாளர் ஜோதிமணிக்கு பட்டாசு வெடித்தும், மாலை பொன்னாடை அணிவித்தும், நீண்ட வரிசையில் நிற்கும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய ஜோதிமணி, காங்கிரஸ் ஆட்சியின் போது மாணவர்கள் கல்வி பயில கல்வி கடன் கொடுக்கப்பட்டது. பாஜக ஆட்சியில் கல்வி கடன் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட கல்வி கடன்கள் திருப்பி கட்டப்படாததால் ஜப்தி நடவடிக்கையில் வங்கிகள் ஈடுபட்டுள்ளனர். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றார். ராகுல் காந்தி பிரதமர் ஆனவுடன் 100 நாள் வேலை திட்டத்திற்கு முழு உத்தரவாதம் இருக்கும். ரூபாய் 400 சம்பளம் வழங்கப்படும் என்றார். விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று அத்தியாவசிய பொருட்களை அனைத்தும் விலை உயர்ந்து விட்டார் என்றார். ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் போராடி 500 கோடி மதிப்பிலான திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன் என்றார். பரப்புரையில் ஈடுபட்டு இருக்கும் போது அந்த வழியாக வந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். கைசின்னத்தின் போட்டியில் நடத்தி வாக்கு சேகரிக்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமையில் இருக்கும் அருமையக்கா. ஒவ்வொரு ஊருக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 3-4 பிரச்சனை தான் மக்கள் ரொம்ப கவலையா இருக்காங்க. அதுல ஒண்ணு குளத்து வேலை. கரெக்டா? வருமா வராதா, இப்படியே நிப்பாட்டிடுவாங்களா, இல்ல வந்தா இப்படி 5 மாசம் 6 மாசத்துக்கு ஒருக்க சம்பளம் கொடுத்தா எப்படி சாப்பிடுறது, இந்த கவலை எல்லாருக்கும் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, கை சின்னம் ஜெயிக்கும். ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவார். இந்த வேலைக்கு ஒரு ஆபத்து வராம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. அதே போல இந்த பணிக்கு சம்பளம் ஊதியம் 400 ரூபாயாக ஒரு நாளைக்கு உயர்த்தப்படுங்கிற வாக்குறுதியை நம்ம சொல்லியிருக்கோம். விவசாயத்துக்கு விரிவுபடுத்தப்படும். 2வது, விவசாய கடன்களை நம்ம ரத்து செஞ்சோம். காங்கிரஸ் ஆட்சியில் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டது. 75,000 கோடி. 10 வருஷமா விவசாயிகள் பக்கம் மோடி அரசாங்கம் திரும்பி கூட பார்க்கல. இப்ப விவசாயிகள்லாம் விவசாய கடனை தள்ளணும் போராடுறாங்க. போராடுகிற விவசாயிகளை டெல்லி வீதியில் சுட்டுக் கொள்கிற அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கு. நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. அந்த நிலைமை மாறி விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட, விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய, விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்களிக்க நம்ம கை சின்னத்துக்கு ஓட்டு போடணும். அதே போல கல்வி கடன், நம்ம ஆட்சியில 14 லட்சம் பேர் கல்வி கடன் கொடுத்தோம். இந்த 10 வருஷமா படிக்கிறது கல்வி கடனே கிடையாது. ஏற்கனவே நம்ம கொடுத்த கல்வி கடனுக்கு பசங்க பிள்ளைங்க வீட்டுக்கு அவங்க வேலை இல்லாம இருக்காங்க, ஆனா ஜப்தி நோட்டீஸ் போகும். அந்த நிலைமை மாற கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட, புதிய கல்வி கடன்கள் கொடுக்க, வேலை வாய்ப்புகள் உருவாக, வேலை வாய்ப்புக்கு முன்ன 1 லட்சம் ரூபாய் வருஷம் கொடுத்து அப்ரெண்டிஸ்ஷிப் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து விலைவாசி, உப்பு எவ்வளவு விற்குது? பாக்கெட்டு 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்கும் விற்குது. அரிசி சிப்பம் 2000 ரூபாய்க்கு விற்குது. சிலிண்டர் 1200 ரூபாய். பவனு 56,000. அக்கா வாயில கை வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். எல்லா ஊர்லயும் அதை சொல்றாங்க மக்கள். இந்த மாதிரி எல்லா விலை ஏறி இருக்கு. பெட்ரோல், டீசல் கடுமையா வரி போடுறாங்க. அதனாலதான் மத்திய அரசாங்கம் கடும் வரி போடுறதுனாலதான் ஏறுது. நம்ம ஆட்சிக்கு வந்தா விலைவாசி கட்டுப்படுத்தப்படும். சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுப்போம். பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய் நம்ம சொல்லியாச்சு. அதனால மேல மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். பிரதமர் மாறணும். ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகணும். நம்ம தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்ம சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம். 1000 ரூபாய் கொடுக்கறவங்க 100 பேர், 94, 95 பேர் கொடுத்தாச்சு. 4-5 பேருக்கு வராம இருக்கு. அதுவும் ரவிராஜான லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா எலெக்ஷன் முடிஞ்சுட்டே கொடுத்துருவாங்க. யாருக்கு வராம இருக்காது. அதே போல பள்ளிக்கூடத்துல சாப்பாடு போடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் பணம். ஆம்புலன்ஸ் வருது, கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் நகருங்க ஆம்புலன்ஸ். அதே போல சேங்கலுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்துறதுக்கு 1,26,00,000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் 84 கோடி ரூபாய் நம்ம மருத்துவ கட்டமைப்புகளுக்கு வாங்கியிருக்கோம். 34 கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்த வாங்கியிருக்கோம்.
நானும் எம்பி ஃபண்ட்ல ஒரு சேங்கல் பஞ்சாயத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எதிரில் ஒரு பஸ் ஸ்டாப் போட்டிருக்கோம். சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலையும் அக்கா 1 கோடி ரூபாய்க்கு 2 ரோடு, ஸ்கூலுக்கு டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் செஞ்சிருக்காங்க. நம்ம ஒரே ஒரு பஞ்சாயத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை ஒரு 35 மாசத்துல 2 வருஷத்துல நம்ம செயல்படுத்தியிருக்கோம். இந்த மாதிரி எந்த ஆட்சியும் நம்ம செஞ்சதில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும், ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நம்ம போராடி வாங்கிட்டு வந்திருக்கோம். 140 பள்ளிக்கூடங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதுல 100 பள்ளிக்கூடத்துல மட்டும் நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் பணக்கார பிள்ளைங்க பசங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வசதி கிடைக்கும். அந்த வாய்ப்பு வசதி நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான், எனக்கு குடும்பம் கிடையாது, தொழில் கிடையாது, செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. ஒத்தையால் நம்ம நகை நட்டு வாங்குறது கிடையாது, பட்டு சீலை கட்டுறது கிடையாது, செலவு இல்லை. புத்தகம் வாங்குறது மட்டும்தான் நமக்கு செலவு. அதுவும் இல்லாம அரசாங்கம் நம்ம செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, அதுவே போதும். அதுலயும் ஒரு 10 பேருக்கு 1000 ரூபாய். நான் 100 நாள் வேலை காட்டுக்கு போறவங்க, இப்ப சந்திச்சவங்க, வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு 4 வருஷம் உதவி பண்ணிட்டு இருக்கேன். அந்த உதவி இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்றாங்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி. அதனால நீங்க ஒரே மனசா இந்த டைம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இல்லைன்னா நாடு, வீடு மட்டும் இல்ல, நாடும் தாங்காத ஒரு சூழல் இருக்கு. தேர்தலே இது நடக்குமா நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் நம்ம போற ஓட்டு தான் இனிமே இந்த நாட்டுல தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிறத தீர்மானிக்கும். அதனால நீங்க கை சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நன்றி.